நான் உங்களிடம் பேச விரும்புகின்ற தலைப்பு பெண். இந்த தலைப்பை நான் பேசுவதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று பெண்களினுடைய பெருமையை குறிப்பிடுவார். பெண்ணின் பெருமை என்றால் பாரதியை விட்டுவிட்டு நாம் பேச முடியாதல்லவா? பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் செய்ய வந்தோம் என்றும், ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதன்றெனினோர் மாய்ந்து விட்டார், வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த விந்தை மனிதர் தலைகவிழ்ந்தார் என்றும், எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளைகான் என்றும் கூறியவன் பாரதி. இதற்கு பொருள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அதற்கு முன்னால் வள்ளுவன் கூறியது, அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற முப்பாலையும் கூறிய வள்ளுவன் அறத்துப்பாலிலே பெண்ணில் பெருந்தக்கது யாவுள என்று ஒரு வினாவை எழுப்பி, பொருட்பாலிலே பெண்ணே பெருமையுடைத்து என்று பதில் சொல்லி, காமத்துப்பாலிலே பெண்ணில் பெருந்தக்கது இல் என்று முடித்து விடுவான். பெண்ணை விட பெருமையானது வேறு எதுவுமே இல்லைன்ட்டான். சங்க இலக்கிய காலங்களில் ஆரம்பித்து இலக்கியத்திலும் சரி, தமிழ் ஆய்ந்த முதியவர்களும் பெரியவர்களும் சரி, பெண்ணினுடைய பெருமையை இப்படியெல்லாம் பேசியிருக்கும்போது அந்த பெண்களை அவர்களுக்கு உரிய மரியாதையோடு, அவர்களுக்கு உரிய உரிமையை கொடுத்து இந்த ஆண் சமுதாயம் நடத்துகிறதா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இன்றளவும் இருக்கின்றது. பெண்ணிடத்தில் பிறக்கிறோம், பெண்ணிடம் பால் குடித்து வளர்கிறோம், பெண்ணை மனைவியாக்கி மகிழ்கிறோம், பெண்ணை பெற்று பேரானந்தம் அடைகின்றோம். இப்படியெல்லாம் பெண்களிடமிருந்து நாம் நன்மைகளை அடையும் போது அந்த பெண்களுக்குரிய உரிமைகளை கொடுக்காமல், நம்முடைய கடமையை செய்யாமல் அந்த பெண்களை கஷ்டப்படுத்துவது இன்று வந்ததா அல்லது அந்த காலத்திலிருந்து தொடர்கிறதா என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்வி. கௌதம முனிவன் அகலிகை உங்களுக்கு தெரியும். அகலிகை மிகவும் அழகானவள். இந்திரன் அவள் மீது மையல் கொண்டு அலைகின்றான். ஒரு நாள் இரவு இருவரும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது கௌதம முனிவனும் அகலிகையும் வழக்கமாக 4 மணிக்கு சேவல் கூவும் போது கௌதம முனிவன் எழுந்து ஆற்றுக்கு செல்வது வழக்கம். அன்றைக்கும் சேவல் கூவுகிறது. ஆனால் இந்திரன் சேவல் வடிவத்திலே வந்து 2 மணிக்கே கூவுகின்றான். சத்தத்தை கேட்டவுடன் உண்மையான சேவல்தான் கூவுகிறது என்று எண்ணி கௌதமன் ஆற்றுக்கு செல்லுகின்றான். அவன் சென்ற பிறகு கௌதம முனிவன் வடிவிலே தன்னை மாற்றிக்கொண்டு இரவு நேரத்திலே இரவு 2 மணிக்கு அகலிகையிடம் வந்த கௌதம முனிவன் அவளை ஆட்கொண்டு விடுகின்றான். அகலிகைக்கு பிறகுதான் தெரிகிறது வந்தவன் இந்திரன் என்று. இப்போது கௌதம முனிவன் அங்கிருந்து வருகின்றான். நடந்ததை தன்னுடைய தவ வலிமையால் தெரிந்து கொள்கின்றான். உங்களுக்கு தெரியும், அகலிகையை கல்லாக சமைத்து விட்டான். இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, யோசிக்க வேண்டியது, 4 மணிக்கு கூவுகின்ற சேவல் 2 மணிக்கே கூவும்போது முக்காலமும் உணர்ந்த முனிவனுக்கே உண்மையான சேவல் எது, பொய்யான சேவல் எது என்று தெரியாத போது அந்த இரவிலே தன்னுடைய கணவனுடைய உருவிலே வந்த இந்திரனை கௌதம முனிவன் என்று அந்த சாதாரண பெண் நினைத்ததில் என்ன தவறு? வேண்டுமென்றே செய்யப்பட்ட தவறு அல்லவே. ஆனால் அவளை கல்லாக அல்லவா சமைத்து விட்டான். இதையெல்லாம் உங்களிடம் நான் குறிப்பிடுவதற்கு காரணம், தவறே செய்யாத பெண்களை அந்த கால இதிகாச புராண காலங்கள் தொட்டு ஆண்கள் தண்டித்ததற்காக இதனை குறிப்பிட்டேன். இப்படி வரும்போது சங்க காலத்தில் என்ன நடக்கிறது என்று பார்த்தீர்களே ஆனால், இந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதியினுடைய வரலாறு மிகப்பெரியது நண்பர்களே. அதனால் இதனை எல்லாம் கூறுகின்றேன். பூதப்பாண்டியன் என்று ஒரு மன்னன், அவனுடைய அந்தப்புறத்திலே இருக்கின்ற அவனுடைய மனைவிகளிலே கோப்பெரும்பெண்டு என்று அழைக்கப்படுபவர்தான் பட்டத்தரசி.
பூதப்பாண்டியன் இறந்து போய்விடுகின்றான். சதி சதி என்று நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த காலத்திலே சதி உச்சத்தில் இருந்தது. சதி என்றால் என்ன? கணவன் இறந்தால் அந்த நெருப்பிலே விழுந்து மனைவியும் இறந்து உடன்கட்டை ஏற வேண்டும். தானும் அதேபோல் மாய்ந்து போவதற்காக தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றாள். அவள் அப்படி தயார்படுத்தி கொண்டிருக்கும் போது அங்குள்ள அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து, சதியிலே நீங்கள் பங்கு பெற வேண்டாம், நீங்கள் நெருப்பிலே விழுந்து இறக்க வேண்டாம் என்று அவளை தடுக்கின்றார்கள். அவள் சிரித்து கொண்டே சொல்லுகின்றாள், படித்தவள் அல்லவா, நான் சதியில் போய் விழப்போகிறேன், என்னை வேண்டான்னு தடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பெண் என்ன செய்வா? நல்லது சொல்கிறாங்கன்னு தான் நினைப்பா. ஆனால் பொல்லா சூழ்ச்சி செய்கின்றீர்கள் என்று சொல்லுகின்றாள். ஏன் அப்படி சொன்னான்னு பார்த்தா நாம் அதிர்ந்து போவோம். நெருப்பிலே விழுந்து சாவதை விட அந்த காலகட்டத்திலே விதவை பெண்கள் வாழ்வது கடினமாக இருந்திருக்கின்றது. எப்படி என்றால், ஒரு அரசியே, பட்டத்தரசியே, கணவனை இழந்த பெண்கள் பொட்டு வைக்க முடியாது, பூ வைக்க முடியாது, எண்ணெய் தடவ முடியாது. ஏன் தெரியுமா? முடியை கொய்து விடுவார்கள், வளையல்கள் உடைக்கப்பட்டு விடும். வெறும் தரையிலே நீர் சோற்று உருண்டையை போட்டு தரையிலிருந்து தான் எடுத்து சாப்பிட வேண்டும். பாய் விரித்து படுக்க முடியாது, வெறும் தரையிலே தான் படுக்க வேண்டும். எந்த ஒரு ஆணையும் ஏறெடுத்து நோக்கக்கூடாது. இப்படி பல கொடுமைகளை பல பேர் அனுபவிப்பதை அவள் பார்த்திருக்கின்ற காரணத்தினால், இந்த கொடுமைகளெல்லாம் என்னை அனுபவிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக சூழ்ச்சி செய்து என்னை வாழச் சொல்லுகின்றீர்களோ, நான் வாழ மாட்டேன். ஏன் தெரியுமா? இந்த எரிகின்ற நெருப்பை பார்த்து சொல்லுகின்றாள், தாமரை பூத்த தடாகத்திலே பூத்து மலர்ந்திருக்கின்ற தாமரை மலரும் இந்த எரிகின்ற நெருப்பும் எனக்கு ஒன்றுதான் என்று சொல்லி அதில் விழுந்து இறக்கின்றாள். பெண்கள் எப்படிப்பட்ட துயரங்களை கடந்து வந்திருக்கின்றார்கள் என்று பாருங்கள். இந்த சதியினுடைய கொடுமையை பார்த்து முதலில் சதிக்கு எதிராக குரல் கொடுத்தவர் திரு ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். வாரன் ஹேஸ்டிங் என்ற ஆங்கில பிரபு ஆண்ட காலத்திலே இந்த சதியினுடைய கொடுமையை பார்த்து அவனுக்கே மனம் தாங்காமல் சதியை நிறுத்துவதற்கு ஒரு அரசு ஆணை பிறப்பிக்கின்றான். சதி நின்றபாடில்லை. 1829ஆம் ஆண்டு சதியை நிறுத்துவதற்காக ஒரு சட்டத்தை ஏற்றி இதை கொலை குற்றமாக அறிவிக்கின்றான். ஒரு பெண் தானாக விழுந்தாலும். ஏன் அவ்வாறு எழுதினான் தெரியுமா? முதலிலே எல்லோரும் என்ன சொன்னார்கள் என்றால், சதியிலே கணவனுடன் சேர்ந்து உயிர் விடுபவள் தான் உத்தமி பத்தினி என்று சொல்லி வைத்திருந்தார்கள். அவர்களாக விரும்பி கணவனுடன் செல்லுவதனால் சொர்க்கம் சேர முடிகிறது என்று ஏமாற்றி வைத்திருந்தார்கள். உண்மையில் நடந்தது என்ன என்றால், அந்த நெருப்பினுடைய சூடு தாங்காமல் வெளியில் வந்த பெண்களை கூட அடித்து உதைத்து உள்ளே தள்ளி உறவினர்கள் கொலை செய்தார்கள். அதுதான் உண்மை. ஆனால் இவர்கள் வெளியிலே சொல்லுகின்ற காரணங்கள் வேறாக இருந்தது. வாரன் ஹேஸ்டிங் பிரபு சட்டமே இயற்றி இதை கொலை குற்றம் என்று தெரிவித்த பிறகுதான் இந்த சதி நின்றது. இதுதான் இந்த சதியினுடைய நீண்ட வரலாறு. பெண்களை பற்றி நான் இன்னும் முடிக்கவில்லை. மீண்டும் நாளை தொடர்வோம். நன்றி, வணக்கம்.